விஜய் அவர்களும் சீமானுக்கு நோ சொல்லலை, சீமான் அவர்களும் விஜய்க்கு நோ சொல்லவே இல்லை. இப்படி இப்போ உருட்டுறாங்க. நீங்கள் ஒன்று சாணக்கியராக இருக்கணும், அல்லது சீமானை சுற்றி இருக்கிறவங்க சாணக்கியராக இருக்கணும். ஆனால் சீமானை சுற்றி இருக்கிறவங்க சாணக்கியராக இல்லை, சனியன்களாக இருக்கிறாங்க. தமிழிசை அக்கா சொல்லிட்டாங்க, தம்பி விஜய் சொல்கிறாங்க. சரி, அவங்க ஒரு கவர்னர், முன்னாள் கவர்னர் புஷ்பு சொல்கிறாங்க, தம்பி விஜய்னு சொல்கிறாங்க. எங்கே வந்து நிற்கிது பார்த்தீங்கன்னா, சீமான் தொடங்கின அந்த தம்பிக்கு மறைமுகமாக அவர் வந்து இது சப்பார்டினேட் பண்ணுறதுன்றேன். இது சப்பார்டினேட் பண்ணுறது. இங்கே எல்லாருக்கும் தன்மான சுயமரியாதை இருக்குல்ல. விஜய் அவரை பொறுத்த வரைக்கும் தெரியல, உங்களுக்கு சுயமரியாதையில் வந்து உச்சத்தில் இருக்கிறவர். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க உதய் விசஸ் விஜய்னு வந்து ஒரு நெரட்டிவ் செட் பண்ணுறாங்க. தாவேகா கூட்டணி, தாவேகா மாநாடு பற்றி பேசுகிறீங்க, விஜய் பற்றி பேசுகிறீங்க. அங்கே வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசக்கூடியவங்களோ அல்லது தாவேகா கட்சியை சார்ந்தவங்களோ யாருமே கிடையாது. இருக்கவே இருக்கிறாரு நம்ம ரவீந்திரன் துரைசாமி. நீங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக நீங்கள் பேச சொன்னீங்கன்னா அவர் பாட்டு பேசிகிட்டே இருப்பார் நான் ஸ்டாப்பாக. மோதல் அதிகமாக உருவாக்கி காட்டுறாங்க. திமுக ஆட்சியில் இருக்குது, அவங்க தான் மாநாட்டுக்கு தடை ஏற்படுத்துகிறாங்க, அவங்களால தான் வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதனால தான் வந்து இது தடையாகுது அது தடையாகுது. அப்படி எதுவுமே கிடையாது. வேட்டை நாய்களை போய் உருவாக்கி வச்சுருக்காங்க திராவிட இயக்கங்கள். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த ஊடகவியலாளர் திரு சேகுவரா ஜெய்சங்கர் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிரபா சார். அரசியல் களத்தில் பல விஷயங்கள் போய்கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக ஊடகங்களில் நிறைய பார்க்க முடியுது சார். சீமான் அவர்களுக்கு நோ சொன்ன விஜய், விஜய் அவர்களுக்கு நோ சொன்ன சீமான்னு மாற்றி மாற்றி ஊடகங்களில் பேசிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பதிவுகளை பார்க்க முடியுது. ரெண்டு பேரில் யார் தான் யாருக்கு நோ சொன்னது சார்? யாருமே யாருக்குமே நோ சொல்லல பிரபா. நான் சொல்கிறேன், விஜய் அவர்களும் சீமானுக்கு நோ சொல்லலை, சீமான் அவர்களும் விஜய்க்கு நோ சொல்லவே இல்லை. இப்படி இப்போ உருட்டுறாங்க. விஜய் வந்து சீமானுக்கு நோ சொல்லிட்டாரு, அவர் எதுவுமே சொல்லவே இல்லை சார். நோ இல்லை, எஸ்ன்னு சொல்ல நோவும் சொல்ல, எதுவுமே சொல்லவே இல்லை, எதுவும் பேசவே இல்லை. இன்னும் ஊடகங்களில் ஏதாவது பேட்டி கொடுத்துருக்காரா, இல்லை பொது மேடையில் வந்து கூட்டணி குறித்து விஜய் அவர்கள் ஏதாவது பேசியிருக்காரா? இந்த கட்சியோட கூட்டணி, இந்த கட்சியோட கூட்டணி இல்லை, இல்லை தனித்து போட்டியிடுற ஏதாவது சொல்லியிருக்காரா? இல்லை. ஆனால் விஜய் அவர்கள் கூட்டணி விரும்புகிறாருன்றது ஒரு என்ன சொன்னால் ஒரு வகையான ஒரு சோர்சஸ் மூலமாக வரக்கூடிய தகவல். ஒரு கூட்டணி அவர் தலைமையில் கூட்டணி விரும்புகிறாருன்றது ஒரு தகவல். விஜய் அவர்கள் தலைமையில், ஆமாம், விஜய் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி வந்து அதுக்கான கட்டமைக்கிற சில வேலைகள் செஞ்சிட்டு இருக்கிறாங்கன்றது மட்டும் தகவல், அவ்வளோதான். அதை தாண்டி வந்து எங்கேயும் அவர் வந்து நான் வந்து நேரடியாக அவர் அறிவிக்கவே இல்லை, இன்னாரோட இல்லை கூட்டணி இல்லை, இந்த கட்சியோட கூட்டணி அப்படின்னு சொல்லவே இல்லை. இது வந்து முழுக்க முழுக்க வந்து இதை நான் முதல்ல முடிச்சிடறேன். கேட்டால் விஜய் அவர்கள் வந்து யாரையும் நோன்னு சொல்ல, எஸ்ன்னு சொல்ல, அவர் நிலைப்பாட்டை இன்னும் வந்து அவர் வந்து பகிரங்கமாக அவர் வந்து மாநாட்டில் அறிவிக்க போகிறாரு. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அரசியல் நிலைப்பாடுக்கு அடுத்தடுத்துல வந்து 26க்குள்ளே எல்லா நிலைப்பாடும் தெரிய தான் போகுது. தேர்தலில் போட்டியிட தான் போகிறாங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமானை வந்து நோ சொன்ன விஜய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா, இது உருட்டுறது தான் இது ஒன்று. இதை தாண்டி அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாரையும் அவர் நோவும் சொல்ல, அவரும் எஸ்ஸும் சொல்ல, தனித்து போட்டிட்டுன்னு சொல்கிறார், அவ்வளோதான். தனித்து போட்டின்னு சொல்கிறார். கடந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த தேர்தலோட தனித்து போட்டின்னு சொன்னார். அப்புறம் ஆதரவு கேட்டார்ல, அதிமுக ஆதரவு கேட்டார்ல, ஆமாம், விக்கிரவாண்டியில் கேட்டார்ல, இடைத்தேர்தலில் கேட்டார்ல. அது மாதிரி எனக்கு கேட்டால் வந்து ஆதரவு வேறு கூட்டணி வேறுன்னு சொல்லி சில பேர் உருட்டுவாங்க. ரெண்டும் ஒன்று தான் கிட்டத்தட்ட, சரிங்களா? ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து ஊடகங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவர் தூண்டுற மாதிரி சில கேள்விகள் கேட்குறாங்க, ட்ரிகர் பண்ணுற மாதிரி கேள்வி கேட்குறாங்க, திட்டமிட்டே கேட்க. ஆமாம், திட்டமிட்டே கேட்குறாங்க. அதுக்கு அவர் பலியாகிறாரு. நான் அவ்வளோதான் சொல்ல முடியும். சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சாணக்கியமான ஒரு அரசியல் பண்ணுற மாதிரி எனக்கு தெரில இது வரைக்கும். நீங்கள் தனித்து போட்டிடுறது உங்களுடைய உத்தியாக இருக்கலாம், உங்களுடைய சிறப்பு அம்சமாக இருக்கலாம், யூனிக் ஒரு தனித்துவமாக இருக்கலாம். நான் அதெல்லாம் நம்ம எதுவும் அது கட்சியோட நிலைப்பாடு. ஆனால் அதை தாண்டி வந்து சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் கூட்டணியில் இணையணும்னு ஆசைப்பட்ட முதல் நபர் நான் தான். கூட்டணி இணைந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை பகிரங்கமாக ஊடகங்களில் பேசுனது நான் 10 ஊடகங்கள், 100 ஊடகங்கள், 1000 ஊடகங்கள் நான் பேசியிருப்பேன். ஆனால் அதை தாண்டி வந்து இப்போ ஏன் வந்து அந்த இடத்துல வந்து இந்த கூட்டணி பொருந்தாத கூட்டணி ஆகிடும்னு சொல்லிட்டு ஏன் நிலைப்பாடு அந்த நினைக்க வேண்டியது கேட்டிங்கன்னா, அது சீமான் தான் முழுக்க முழுக்க காரணம். சீமானுடைய அந்த சாணக்கியத்தனம் இல்லாத பேச்சுக்கள் தான். நாம் இங்கே வந்து நீங்கள் காலம் ஃபுல்லாக நீங்கள் சத்திரியனாகவே வாழ முடியாது, சாணக்கியனாக வாழணும். அதுவும் நீங்கள் அரசியல் பண்ண வந்துட்டீங்கன்னு சொன்னால், மக்களுக்கான அரசியல் பண்ண வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இங்கே சாணக்கியத்தனம் இல்லாமல் அரசியல் பண்ணவே முடியாது. கொஞ்சம் அரசியலும் பண்ணி கண்டிப்பாக வேணும். உங்களை நீங்கள் ஒன்று சாணக்கியராக இருக்கணும், அல்லது சீமானை சுற்றி இருக்கிறவங்களும் சாணக்கியராக இருக்கணும். ஆனால் சீமானை சுற்றி இருக்கிறவங்களும் சாணக்கியராக இல்லை, சனியன்களாக இருக்கிறாங்க. நான் யார் சொல்கிறேன்னா, அதில் இருக்கிற இடுமாவனம் கார்த்திகோ களஞ்சியவனோ நான் சொல்லவே இல்லை. நான் மதிக்கக்கூடிய நபர்கள் அவங்கெல்லாம், அது யாராக இருக்கட்டும். நான் சொல்கிறது அரசியல் ஆலோசனை சொல்லக்கூடிய இருக்காங்கல்ல, இந்த அரசியல் நிபுணர்கள், வியூக அமைப்பாளர்கள், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சீமானுக்கு ஆதரவு சொல்லும் போது, ஆலோசனை சொல்லும் போது
அவங்களுக்கு வந்து ஒரு சனியன்களாக தான் ஆலோசனை சொல்கிறாங்க, சாணக்கியன்களாக ஆலோசனை சொல்லலை. 16 ஆண்டு காலம் உழைப்பு சார், ரத்தம் வேர்வை சிந்திருக்காங்க. ஈரோடு பை எலெக்ஷனில் சொன்னேன், உங்களுடைய ரத்தம் வேர்வையெல்லாம் வந்து வீணாக போயிட்டுருக்குது, 7%, 8%, 10% இப்படியே எவ்வளோ நாளைக்கு இப்படியே இருப்பீங்க, இப்படியே முடிஞ்சிருமா இது? அப்போ நீங்கள் வந்து ஒரு சாணக்கிய அரசியலுக்கு வரணுமா இல்லையா? இங்கே வந்து நல்லா தெரியவன்னு கேட்டால் இன்றைக்கி எத்தனை ஆண்டு காலம் உழைச்சாலும் கேட்டால் தனித்து ஆட்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா நடக்காத காரியம். அப்போது நீங்கள் ஏதாவது ஒரு கூட்டணிக்குள்ளே போகணும். அப்போ சரியான கூட்டணி சரியான சந்தர்ப்பம் வரும்போது அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் நழுவ விடுறீங்கன்னா என்ன பொருள்? நழுவ விடுறாங்க நாம் தமிழர். அப்போ நான் உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து புரோக்கர் வேலை செய்யலை, இங்கே ஒரு கருத்துருவாக்கம் பண்ணுறோம். இந்த கட்சியை இணைஞ்சா சரியா இருக்கும். ஒரு திராவிட கட்சிகளோட திராவிட கட்சிகளோட நீங்க இணைய முடியாது. அப்போ நீங்க வந்து இணைஞ்சிருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். 21 இணைஞ்சிருந்தா எல்லாரும் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர்ந்திருப்பாங்க. நீங்க கொள்கை கூட்டணி கிடையாது, இங்க எல்லாமே தேர்தல் கணக்கு கூட்டணி தான், கொள்கை கூட்டணி கிடையாது. பாஜகவோட திமுக கூட்டணி வச்சிருக்கு, கடந்த காலத்தில் அதிமுக வச்சிருக்கு. அப்போ இங்கே கொள்கை கூட்டணி கேட்டால் இதே திராவிட இயக்கங்களுக்கு நீங்கள் மாற்று அரசியல் கொடுக்குறன்னு நீங்கள் வந்தால் கூட ஒரு காலகட்டத்துக்கு நீங்கள் உங்களுடைய தனித்தன்மையை நீங்கள் நிரூபிச்சிட்ட பிறகு நீங்கள் அடுத்து நீங்கள் கூட்டணிக்கு போயிருக்கணும். 2021 கூட்டணிக்கு போயிருக்கணும், மக்களை தேர்தல் கூட்டணிக்கு போயிருக்கணும். ஆனால் நீங்கள் போனது எங்கே போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து ஈரோடு பை எலெக்ஷன், விக்கிரவாண்டி பை எலெக்ஷனுக்கு போகிறீங்க. ஈரோடு பை எலெக்ஷன் நீங்கள் வந்து கூட்டணிக்கு போகவே இல்லை. ஆனால் விக்கிரவாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதரவு கேட்குற நிலைக்கு தள்ளப்பட்டீங்க. ஏன்? எதுக்காக? ஒன்று அந்த நிலைப்பாட்டில் சரியாக இருந்திருக்கணும். அப்போ கூட்டணி ஆதரவு கூட்டணின்னு சொல்லி நீங்கள் நகர்றீங்கன்னு சொன்னால் 21 நகர்ந்துருக்கணும், மக்களவைத் தேர்தலும் நகர்ந்துருக்கும். அப்போ தப்பான அரசியல் கணக்கு தானே சார். அப்போது சீமான் அவர்கள் பொறுத்த வரைக்கும் அவர் சுயமாக வந்து செயல்படலைன்னு தெரியுது இல்லை, யாரோ ஒரு தவறான ஒரு அரசியல் ஆலோசகரால் வந்து தூண்டப்படுறாரு, தூண்டி பேச வைக்கப்படுறாரு. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இங்கே ஊனில் ஓமகண்ட வாழ்த்தல், அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்ணனை நோக்கி தான் தம்பி வரணும். இது போன்ற பேச்சுக்கள் தானே இது வந்து தேவையில்லாம ஒரு ஈகோ கிளாஷ் தானே உருவாக்கும். ஒரு அரசியல் கட்சி யாருக்கும் சொல்லவே இல்லை, அதுக்குள்ள நீங்க அண்ணனை நோக்கி தான் தம்பி வரணும். இதெல்லாம் தவறான பேச்சுக்கள்ன்ற நான். இங்க யாரும் அரசியல் அண்ணனும் கிடையாது, தம்பியும் கிடையாது. அவரை வந்து பார்த்தீங்கன்னா தூண்டுது. இப்போ நீங்க கேட்டேன், இதை இப்போ மாநாட்டுக்கு நீங்க வருவீங்களான்னு கேட்டேன், தம்பி அழைத்தால் வருவேன்னு சொல்றீங்க. நீங்க பிணைப்பை காட்டுறீங்க சார், நீங்க இணைப்பை காட்டுறீங்க, பிணைப்பை நீங்க இணையணும் ஆசைப்படுறீங்க, பிணைப்பை காட்டுறீங்க. அதே இணையணுன்ற அந்த எண்ணம் கூட விஜய் அவர்களுக்கு வந்து இருந்திருக்கலாம். ஒரு கூட்டணியில் வந்து அண்ணன்ற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுறாருல, அண்ணன்ற வார்த்தையை உங்களுடைய அறிக்கையில் பதிவு பண்ணுறாரு, நன்றி அறிவிப்பில் வந்து அண்ணன்ற வார்த்தையை பதிவு பண்ணுறாரு. அண்ணன் அறிவிக்க விட்டாலும் நீங்கள் உடனே நீங்கள் தம்பியாக்கி நீங்கள் சபார்டினேட் பண்ண பார்க்குறீங்கல்ல, அது தவறு இல்லை. அது வந்து தனக்கு கீழே வச்சுட்டு இருக்கணும் அதுதான் அப்படிங்கிற சபார்டினேட் பண்ணுற உத்தி அது. இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க, அடுத்தது தமிழிசை அக்கா சொல்லிட்டாங்க, தம்பி விஜய் சொல்கிறாங்க. சரி, அவங்க ஒரு கவர்னர், முன்னாள் கவர்னர் குஷ்பு சொல்கிறாங்க, தம்பி விஜய்னு சொல்கிறாங்க. எங்கே வந்து நிற்கிது பார்த்தீங்களா? சீமான் தொடங்கின அந்த தம்பி மறைமுகமாக அவர் வந்து இது சபார்டினேட் பண்ணுறதுன்ற நான், இது சபார்டினேட் பண்ணுறது. நானாக விரும்பி அண்ணன் எச் ராஜா அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அவர் எச் ராஜா அவன் தம்பி, அவன் பேருனா அவன் தம்பி சேகவரா இருக்காங்களா அவன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? உங்களுக்கு கொடுக்குற மரியாதையை வந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து சீமானுக்கு வந்து விஜய் அவர்கள் கொடுக்குற அந்த மரியாதையை வந்து பலவீனமாக நீங்கள் எடுத்துக்கூடாது இல்லை, பாசத்தின் மூலமாக கொடுக்குற அந்த மரியாதையை நீங்கள் பலவீனமாக எடுத்துக்கூடாது. நீங்கள் தம்பின்ட்டீங்க, அடுத்தது வந்து கட்சியில் இருக்க அத்தனை பேரும் தம்பிங்கன்னு சொல்லிட்டாங்க. நாம் தமிழர் எல்லாரும் தம்பிங்கன்ற. விஜய்க்கு யார் தெரியுங்களா? அண்ணன், இவர் தான் அண்ணன். அப்போ உங்ககிட்டயே அந்த வெளிப்படுது இல்லை, அண்ணனை நோக்கி தான் தம்பி வரணுன்றீங்கள, அது எப்படி சொல்லுங்கள் எனக்கு. இது போன்ற வார்த்தைகள் தான் கெடுக்குதுன்ற நான். இன்னும் நமக்கு இருக்குது, நாம் இங்கே இடைத்தரகர் வேலைலாம் செய்ய முடியாது. ஒரு கருத்துருவாக்கத்தை நம்ம பண்ணுறோம், அதை நீங்கள் கெடுத்து கீழே போட்டு உடைக்கிறீங்க. உடச்சிட்டு போங்க, எங்களுக்கு என்ன வந்து உடச்சிட்டு போங்க. நீங்கள் என்ன அடுத்தது இன்னொரு கட்சி இருக்குது இங்கே தான், ஈசல் மாதிரி புற்றீசல் மாதிரி கட்சிகள் நிறைய இருக்குல்ல, வேறு கட்சியில் போயிட்டு போகிறோம். இங்கே எல்லாருக்கும் தன்மானம் சுயமரியாதை இருக்குல்ல. விஜய் அவர்கள் பொறுத்த வரைக்கும் தெரியும்ல உங்களுக்கு, சுயமரியாதையில் வந்து உச்சத்தில் இருக்கிறவர். நீங்கள் போகிற போக்கிலலாம் வந்து மற்றவங்களமாக நீங்கள் நினைக்க முடியாது. இந்த தவழ்ந்து வந்தவங்க, குனிஞ்சு வந்தவங்க, இந்த மாதிரிலாம் அவருக்கு அந்த மாதிரி இது கிடையாது. சுயமரியாதையோட வந்து அவருடைய நிலைப்பாட்டில் அவர் இருக்கிறார். முடிஞ்சால் 26 வராரு, இல்லை 31 வராரு, இல்லை 36 வராரு, வயசு இருக்குல்ல, பொறுமையாக வந்துட்டு போகிறாரு. அதுக்காக வந்து நீங்கள் அவமானப்படுத்துவீங்க, நீங்கள் சபார்டினேட் பண்ண பார்ப்பீங்க, பெண்ட் பண்ண முடியுமா? அவர் மரியாதை கொடுக்குறாரு, யாருக்காவது மரியாதை கொடுக்கல சொல்லுங்கள். அவருக்கு இப்போவும் கூட நான் இப்போ பல பேர் இப்படி சொல்கிறாங்க பிரபா. என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கிட்டத்தட்ட 26 எப்படியும் விஜய் இது வந்து மிகப்பெரிய ஒரு பேரலையாக தான் இருக்கும். பேரலை ஒரு ஆழி பேரலையாக இருக்கும் நிச்சயமாக. ஒரு அலை வீசும், ஒரு ஆதரவு அலை விஜய்க்கு. அந்த அலையை வந்து இப்படி திருப்பிவிட பார்க்குறாங்க.
யார் பக்கம்? உதய்க்கு எதிரான அரசியல் இது. இங்கே திமுகவுக்கு எதிரான அரசியலாக இருக்கலாம், அல்லது வந்து அதிமுகவுக்கு எதிரான அரசியலாக இருக்கும். நிச்சயமா விஜய், அதில் எந்த சந்தேகம் கட்சிகளுக்கு ரெண்டு கட்சிகளுக்கும் எதிராக கூட இருக்கும். ஆனால் குறிப்பிட்டு திமுகவுக்கு மட்டும்தான் எதிராலாம் கிடையாது. ரெண்டு திராவிட கட்சிகளும் எதிரான ஒரு அரசியல் வந்து விஜய் அவர்களும் எடுத்து வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து என்ன செய்யறான்னு கேட்டால், திமுகன்றதையும் தாண்டி இதை திமுக இயக்க ஊடகங்களே பண்ணுது. அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப வெளிப்படையாவே பேசுறேன். ஆமா, குணசேகரன் அவர்களா இருக்கட்டும். ஆமா, இப்போ இவங்க எல்லாரும் இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த திராவிட இயக்க அடிவருடி ஊடகங்கள் விஜய்க்கும் இவருக்கும் தனிப்பட்ட பகை இருக்கிற மாதிரியும், உதய்க்கும் விஜய்க்கும் தனிப்பட்ட பகை இருக்கிற மாதிரியும், உதய்க்கு எதிராக தான் வந்து இவர் வந்து அரசியலில் வந்து களம் இறங்குறாரு. அதுவும் மூத்த ஊடகவியலாளர் மணியே சொல்கிறாருன்னு கேட்டால், உதய் அவர்களுக்கு ஆபத்து, உதய் அவர்களுக்கு ஆபத்து. இவர் என்ன கணக்கில் சொல்கிறாரு எனக்கு தெரில பிரபா. எனக்கும் கூட வந்து விஜய் அவர்கள் தரப்புலேருந்து சில சோர்சஸ் மூலமாக எனக்கு சில தகவல்கள் வரும். சோர்சஸ் மூலமாக தான் வரும். என்ன உடனே சொல்லிட்டான், யாரோ ஜான் ஆரோக்கியசாமி அவர் தான் வந்து விஜய்க்கு ஆலோசகர், அவர் பின்னாடி தான் இவர் இருக்கிறாரு, அவர் தான் இவரை இயக்குறாரு, யாரை சேகவாரா இயக்குறாரு, எடுத்து விட்டானுங்க ஒரு கதையை, கோடிக்கணக்கில் பணம் வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கதை வந்து சொல்லிட்டு இருக்கு. ஆனால் நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சோர்சஸ் மூலமாக நமக்கு சில தகவல் வருது. ஒரு கட்சியில் நீங்கள் வந்து இணையல்னா கூட அந்த கட்சிக்கு நீங்கள் ஆதரவாக இருந்தீங்கன்னா பல தரப்புல இருந்து தகவல் வரும். இது இயல்பு. அப்போ அப்படி வரும்போது என்ன கேட்டிங்கன்னா, எந்த இடத்துலையும் வந்து உதய்க்கு எதிராக விஜய் வந்து களமாடவே இல்லை. ஆனால் திராவிட இயக்க ஊடகங்கள் வந்து பல ஊடகங்கள் கேட்டினா இது எதுக்காக இதை பண்ணுறாங்கன்றது தெரில. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க உதய் விசஸ் விஜய்னு வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறான், திட்டமிட்டு பண்ணுறான். ஆனால் அப்படியான ஒரு 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 கருத்துருவாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே யாருமே செய்யவே இல்லை. நானும் செய்யவே இல்லை. நான் தான் அதிகமாக பேசுறது, நானும் செய்யவே இல்லை. அதில் இருக்க அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாக யாராவது பேசுகிறாங்களா? அப்படி கிடையவே கிடையாது. ஆனால் ஒரு கருத்துருவாக்கம் கேட்டால் உதய்க்கு எதிராக தான் விஜய் வந்து அரசியல் களம் காட்டாரு. உண்மையாக சொல்லப்போனால் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பே இருக்குது. சில அதாவது கேட்டால் முதலமைச்சருக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொன்னார், அதுக்கு அவர் ரிப்ளை பண்ணலன்றது வந்து பார்த்தீங்கன்னா அது தனிப்பட்ட அவங்க ஆட்டிடியூட், சரிங்களா? அதுக்குள்ளே நான் வந்து போக விடும். ஆனால் நமக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொன்னால் நமக்கு பதில் கூட ரிப்ளை பண்ணணுன்ற அந்த சகிப்புத்தன்மை கடந்து போயிட்டார் விஜய். அவருடைய கட்சி வேலைகள் பார்க்குறாரு, அவ்வளோதான். ஆனால் வந்து கேட்டால் இது வந்து உதய் விசஸ் விஜய்னு சொல்லி ஒரு நேரடிவ் சொல்கிறோம். இது திராவிட இயக்க ஊடகங்களே பண்ணுது, அது நம்ம பார்க்குறோம். இதை ஒரே ஒரு காரணம் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் சமீபத்தில் பார்க்குறேன், ரெண்டு ஊடகம் முறையும் பார்க்குறேன், கார்த்திகை செல்வனுடைய அவருடைய டிபேட்டும் பார்க்குறேன், குணசேகரன் அதையும் பார்க்குறேன். இப்போது நீங்கள் வந்து தாவேக அரசியல் பேசுகிறீங்க, தமிழக வெற்றி கழகம் அரசியல் நீங்கள் பேசுகிறீங்க, விஜய் அவர்கள் பற்றிய வந்து பல விமர்சனங்களையும் நீங்கள் அதில் வைக்கிறீங்க, மாநாட்டை பற்றியும் நீங்கள் பேசுகிறீங்க. இது எல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க. அங்கே வரக்கூடிய வந்து அந்த கெஸ்ட்டுங்க எல்லாமே, விருந்தினர்கள் எல்லாருமே கேட்டிங்கன்னா ஒரு 4 பேரை வர வைக்கிறீங்க, இல்லை 5 பேரை வர வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக சார்பாக பேசக்கூடியவங்க யாருமே இல்லவே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நான் குணசேகரன் நடத்தக்கூடிய அந்த விவாதத்தை நான் பார்க்குறேன். அவர் வந்து கேட்டால் வந்து கேட்கப்படுற கேள்விகள் எல்லாமே தாவேக சம்பந்தமான, அது ஹெட்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா தாவேக சம்பந்தமானது தான். சரி, மாநாடு பற்றி கூட்டணியை பற்றி பேசுகிறீங்க, தாவேகா கூட்டணி தாவேகா மாநாடு பற்றி பேசுகிறீங்க, விஜய் பற்றி பேசுகிறீங்க. அங்கே வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசக்கூடியவங்களோ அல்லது தாவேகா கட்சியை சார்ந்தவங்களோ யாருமே கிடையாது. ஒருத்தர் இருக்கணும்ல, அவங்க யாராவது ஒருத்தர். அதான ஊடக தர்மம், அதான ஊடக அறம், அதான நெறியாளருடைய வந்து கடமை. அங்கே யாருமே இல்லை. தாவேகா தரப்புலையோ அல்லது விஜய் தரப்புலையோ பேசக்கூடியவங்க யாருமே இல்லை. சரி, ரைட், யாருமே இல்லை. வந்திருக்கிறாங்கல்ல இந்த 4 பேர் பத்திரிகையாளர் வந்து பேரில் அல்லது இன்னும் பல பேரில் வந்து சில வந்திருக்காங்களே, ஒரு 4 பேர் 5 பேர் வந்திருக்காங்க. அவங்க யாராவது வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவாக அல்லது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக அல்லது நடுநிலையாக யாராவது பேசுகிறாங்கன்னா இல்லை. அந்த 5 பேருமே வந்து வன்மத்தை கொற்றவங்களா இருக்கிறாங்க. இது எப்படியான வந்து ஊடக நெறி? நேர்காணல் கிடையாது இல்லையா, அது ஒரு விவாதம். இப்போ நேர்காணல் பாருங்க, நீங்க நேர்காணல் பண்றீங்க, ஒரு குறிப்பிட்ட நபரை கூட்டு வச்சு நீங்க வந்து இருக்கவே இருக்கிறாரு நம்ம ரவீந்திரன் துரைசாமி. நீங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக நீங்க பேச சொன்னீங்கன்னா அவர் பாட்டு பேசிட்டே இருப்பார் நான் ஸ்டாப்பா. அவரை நீங்க பயன்படுத்திக்கலாமே, நேர்காணலுக்கு பயன்படுத்திங்க. ஆனால் நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் 5 பேர் வர வைக்கிறீங்க, அதுல ஒருத்தர் கூட தமிழக வெற்றி கழகம் சார்பாக யாருமே இல்லை. ஆனா நீங்க எடுத்துட்டு இருக்கிற அஜெண்டா என்ன? தமிழக வெற்றி கழகத்தோட அரசியல் நிலைப்பாடுகள் குறித்து பேசுறீங்க. மறுப்பு தெரிவிச்சு யாராவது ஒருத்தர் அதுதான் சார். இப்போ என்னை பத்தி நீங்க பேசுறீங்க சார், நாங்க மறுப்பு தெரிவிக்கிறதுக்கு என்ன நீங்க அங்க கூப்பிடல. நீங்க என்ன கூப்பிட்டாலும் நான் வரப்போறது இல்லை. தமிழக வெற்றி கழகம் சார்பா உங்களெல்லாம் வந்து நான் ஒரு ஊடகமாகவே நான் மதிக்கவே இல்லை. நான் ஓப்பனா சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட ஊடக அறமே இல்லாத போது நான் குணசேகரன் முன்னாடி போய் நான் என்ன பேச முடியும்? எனக்கு வருத்தமே என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்களாவது ஒரு சாயல்ல இருக்கிறீங்க, ஒரு கட்சி சாயல்ல இருக்கிறீங்க,
ஒருத்தர் நாம் தமிழர் வந்து ஒருத்தரை வர வைக்கிறீங்க, அவர் அட்வொகேட் ஸ்ரீதர் நினைக்கிறேன், ஸ்ரீதர், அவரை போட்டு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வறுத்து எடுக்கிறீங்க, அத்தனை பேரும் எதிராக பேசுறீங்க. நெறியாளர் வந்து நீங்க பேச, நீங்க வந்து ஒரு நிலையில நிக்கணும்ல, அவருடைய கருத்தை கட்டிங்க, அவர் பேசுறாரு. அடுத்த கட்டம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவருக்கு எதிராக பேசக்கூடியவங்க திராவிட இயக்க ஊடகங்கள் யாரும் வந்து பேசுறாங்கன்னா அவங்க பேசட்டும். இந்த ஒரு பையன் ஒருத்தர் கண்ணாடி போட்டுருப்பான்ல, அவன் பேசணும், அதை பத்தி ஒன்றும் இல்லை. நீங்க மிதிக்கிறீங்க போட்டு, அது என்ன ஊடக அறம் கேட்டேன், ஊடக தர்மம் என்ன ஊடக தர்மம் நான் கேட்கிறேன். இப்ப புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல மணி சொல்றாரு, நான் மணியை ஆதரிச்சும் பேசுறேன், எதிரும் பேசுறேன். மணி சொல்றாரு வேட்டை நாய்களை போய் உருவாக்கி வச்சிருக்காங்க திராவிட இயக்கங்கள், வேட்டை நாய்கள் சொல்றாரு. யார் சொல்றது? நான் சொல்ல, மணி சொல்றாரு. வேட்டை நாய்கள்னு சொல்றாரு. பத்திரிகையாளர் பேர்ல வேட்டை நாய்களை உருவாக்கி வச்சிருக்காங்க திராவிட இயக்கங்கள். ஆமா, நாம் தமிழருக்கு எதிராக. அப்ப அங்க மறுக்க முடியல. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, நீங்க நெறியாளர், குணசேகரன் நெறியாளர், நீங்க நெறியாளருடைய வேலையை மட்டும் நீங்க பாருங்க. அங்க நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்க ஆதரவா செயல்படுறீங்க. அதாண்டி அங்க இருக்கிற இன்னொரு 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா பேசக்கூடிய அத்தனை பேருமே வந்து ஒருத்தர் சாடுற மாதிரி இருக்கு. அதுக்கு அவர் பதில் கொடுக்குறாரு, அதுக்கும் நீங்க அனுமதிக்கணும். இங்க டிபேட்ல வரவங்க யார் வேணா பேசட்டும் சார், ஆனா நெறியாளர் நீங்களும் வந்து ஒரு நிலைப்பாட்டில் நிக்கிறீங்கல்ல, அப்ப எதுக்கு நீங்க மாற்று கருத்துள்ளவங்க வர வைக்கிறீங்க? சரி, இதெல்லாம் கடந்து போகட்டும், அவரும் அங்கேயே போய் பேசிடலாமே, இதெல்லாம் கடந்து போட்டோம். ஆனா இங்க தமிழக வெற்றி கழகம் சார்பா நீங்க ஒரு கேள்வியை போடுறீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல வந்து தாவேகா சார்பில் யாராவது வரணும்ல, யாராவது இருக்கணும்ல சார். விஜயோட அரசியல் வந்து கட்சி கிட்டத்தட்ட சுனாமி ஆழிப்பேரலை தான், கிட்டத்தட்ட சுனாமி வந்து அலை தான் வச்சுக்கோங்களேன். 26 தெரிய போகுது உங்களுக்கு. நான் சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு வந்து சிரிச்சிட்டு கூட போங்க சிரிச்சிட்டு போங்க தாராளம். ஆனால் 26 வந்து பார்த்தீங்கன்னா சுனாமி தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பல கட்சிகள் அடிச்சுட்டு போகிறதுனால அவங்க பதற்றத்தில் இருக்கிறானுங்க. உண்மை அது. எல்லா கட்சிகளும் பதற்றத்தில் இருக்குது. 36 கட்சி இருக்குன்னா 36 கட்சிகள் இங்கே சிக்கல் இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து கேட்டால் ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சி ஒரு ஆளுங்கட்சியாக இருக்குதுன்றதுனாலே அதில் இருக்கிற வளரக்கூடிய தலைவர் ஒருத்தர் வந்து ஒரு இளம் தலைவரை வந்து நீங்கள் வேணும்னே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெசஸ்ன்னு போடுறது எப்படி சரியாக இருக்கும்? அது திமுக ஆபத்துன்னு கூட நீங்கள் சொல்லுங்கள் சார். வேணா திமுக தாங்க ரொம்ப டேமேஜ். தனிப்பட்ட முறையில் நீங்கள் எப்படி நீங்கள் சொல்லணும், அது வன்மையாக கண்டிக்கிறேன்னு நான். அது எப்படி நீங்கள் உதயக்கு வந்து உதயநிதிக்கு ஆபத்துன்னு எப்படி சொல்கிறீங்க நான் கேட்குறேன். அப்போ சவுக்கு சங்கருக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? சவுக்கு சங்கர் வெளியிலேருந்து வந்த உடனே உதயநிதி தான் சார்ஜ் பண்ணுறாரு. திமுக அரசு தானே சார் அவர் நடவடிக்கை எடுத்திருக்கு, காவல்துறை தானே நடவடிக்கை எடுத்திருக்கு. இத்தனை அமைச்சர்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏன் டார்கெட் பண்ணுறாரு சவுக்கு சங்கர்? எதுக்கு உதயநிதியை டார்கெட் பண்ணணும்? நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அவர் வளரக்கூடிய தலைவராக இருக்க, அடுத்த முதலமைச்சராக கூட ஆகிட்டு போட்டோம் சார், ஆன பிறகு பார்த்துக்கலாம். ஆனால் முக ஸ்டாலின் இருக்கிறார்ல, இன்னும் லைவ்ல தானே இருக்கிறார், இன்னும் பதவியில் தானே இருக்கிறாரு. அப்போ வந்து யாருக்கு எதிராக பேசணும்? நீங்கள் உதய முக ஸ்டாலின் அவருக்கு எதிராக தானே நீங்கள் பேசணும். அப்போ சொல்லுங்க, திமுக ஆட்சிக்கு எதிராக வந்து விஜய் வந்து அரசியல் பண்றாரு, முக ஸ்டாலினுக்கு எதிராக அரசியல் பண்றாரு அப்படிலாம் சொன்னா நீங்க உதயநிதியா மென்ஷன் பண்றீங்க. உதயநிதிக்கு எதிராக இவரை நிறுத்துவதன் மூலம் குறைத்து காட்ட முயற்சி செய்கிறார். குறைத்து காட்ட முடிவு பண்றது கிடையாது. அப்பதான் இன்னும் கொஞ்சம் முட்டல் மோதல் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறாங்க. மோதல் அதிகமாக உருவாக்கி காட்டுறாங்க. திமுக ஆட்சியில் இருக்கு, அவங்க தான் மாநாட்டுக்கு தடை ஏற்படுத்துறாங்க, அவங்களால தான் வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்கு, அதனால தான் வந்து இது தடையாகுது அது தடையாகுது. அப்படி எதுவுமே கிடையாது. இடங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப திட்டமிட்டு பண்ணுறதுனால விளைவு தான் இது. இது போன எடுத்த கௌதம் பண்ணால் இந்நேரம் மாநாடு முடிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைவர், வளரக்கூடிய தலைவர், அதில் இங்கே வந்து ஒரு கட்சியை உருவாக்குற தலைவர், 2 பேரும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு மூத்த ஊடகவியலாளர் நீங்கள் எப்படி அந்த வேலையை பண்ணுவீங்க? உதய்க்கு ஆபத்து, விஜயால் உதய்க்கு ஆபத்து பார்க்குறோம்ல நம்ம. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பொதுவான கருத்தாக நீங்கள் சொல்ல எல்லா கட்சிக்கும் தான் சார் பிரச்சனை. இங்கே விஜய் வந்தார், நான் பெரிய மாஸ் ஒரு ஒரு என்ன சொன்ன ஒரு மெகா பிராண்ட் வரும்போது, அரசியலுக்கு வரும்போது எல்லாருக்கும் தான் பிரச்சனை. அதே குறிப்பிட்டு ஒரு கட்சிக்கு மட்டும் தள்ளுறீங்க நீங்கள். இதான் முட்டை விடுறதுன்றது. அங்கே தெளிவாக இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள நல்ல நட்பு கூட இருக்குது. ஒரு கட்சியோட ஒரு மாநாடு, அந்த மாநாட்டுக்கு ஒரு 21 கேள்விகள் வந்து காவல்துறை தரப்பில் கேட்கப்படுது. அது யாரை கூப்பிட்டு வச்சு பேசுகிறான்னு கேட்டிங்கன்னா வந்து பிரகாஷ். அவன் வந்து உட்காந்து கொண்டு சொப்பின்னு கேட்டிங்கன்னா அவன் ஏற்கனவே வன்மத்தை கொட்டுறவன். நீங்கள் ஆதரவாக பேசுகிறது வேற. அப்போ என்ன வந்து கேட்டான், எதனா நடந்துட்டுனா என்ன பண்ணுறது? இது ஒன்றுமே கிடையாது. இது எதுவும் ஆபத்தாயிடுச்சுன்னா, ஆளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இதாகிடுச்சுன்னா, இந்த பூமரங் கதைலாம் சொல்லுவாங்க பாருங்க, இந்த விக்ரமாதித்ய, இந்த அம்புலி மாமா கதைலாம், அந்த மாதிரி அம்புலி மாமா கதை எப்படியோ அதே தான் அவன் பேசுகிறான். அதான் சீமான் கேட்குறாரு, இதே நீங்கள் திமுக மாநாட்டுக்கு கேட்பீங்களா இந்த கேள்வி? சார் ஒன்றும் இல்லை, இப்போது நான் சொல்கிறேன் பிரபா, இதெல்லாம் காவல்துறை நடவடிக்கை தெரியாதவங்களுக்கு தான் பிரச்சனை. இப்படியான கேள்விகள்லாம் வரும். பொதுவாக வந்து ஒரு பெரிய ஒரு அரசியல் கட்சி வந்து ஒரு மாநாடு, எல்லாத்துக்கும் ஒரு காவல்துறைக்கு ஒரு கணக்கு இருக்குல்லப்பா, ஒரு ஸ்கேல் இருக்குது. இது வந்து விஜய் அவர்களுக்கு எப்படிப்பட்ட ரசிகர்கள் இருக்கிற கூட்டம்னு தெரியும்.
ஒரு மிகப்பெரிய கூட்டம். அதை தாண்டி வந்து ஆட்சியாளர்களுக்கு சில கடமைகள் பொறுப்புகள் இருக்குது. நாளைக்கு ஏதாவது ஒரு சின்ன சிக்கல் ஆயிடுச்சு, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா கூட பார்த்தீங்கன்னா ஆட்சியாளர்களை பாதிக்கும். இவங்க இப்போ இவ்வளோ நிறைய உருட்டுறானுங்க, நாளைக்கு என்ன செய்வானுங்கன்னா திட்டமிட்டு இவங்க தான் இதை சதி பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆட்சிக்கு அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கு சில கடமைகள் பொறுப்புகள் இருக்குது. அப்போ வந்து மாவட்ட கண்காணிப்பாளர்களுக்கு வந்து கூடுதல் கடமை பொறுப்பு இருக்குது. அவர் கேட்டிருக்க 21 கேள்வியை வந்து பார்த்தீங்கன்னா நியாயமான கேள்விகள் தான், சரியான கேள்விகள். இன்னும் சொல்லப்போனால் ரொட்டீன். ஒரு மாநாடு நடத்துகிறவங்களும் அதெல்லாம் கேட்கணும். வெளி மாநிலத்துலேருந்து யாராவது வராங்களா, அவங்களுக்கு பந்தோபஸ்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குல்ல, ஏர்போர்ட்லேருந்து இருக்கா இல்லையா? கட்டாயம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாகனங்கள் எங்கே நிறுத்த வைக்க போகிறீங்க, உணவு என்ன வந்து தயார் பண்ண போறீங்க, எல்லாமே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கேள்வி கேட்கப்படும். இதெல்லாம் ரொட்டீன் இது. அப்போ இன்னும் சொன்னால் அரசு ஒத்துழைக்குது தான் பொருள் இதுக்கு. இன்னும் சரியாக சொல்ல போனால் அரசும் சேர்ந்து ஒத்துழைக்குது. ஏன்னா இங்கே வந்து எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்னு இருக்கேன். இதை வச்சு நீங்கள் ஒன்று கேட்டால் 21 கேள்விகள் இல்லை 31 கேள்வி கூட கேட்பாங்கன்றான் பிரகாஷ். இங்கே 31 இல்லை 51 கேள்வி கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேள்விகள் ரொட்டீன் கேள்விகள் தான், முரண்பட்ட கேள்விகள் எதுவும் கிடையாது. சொல்லவும் இவங்க தரப்புல தயார், அவங்க காவல்துறை அந்த கடமையை செய்கிறாங்க சார். இதில் எந்த இதுவும் கிடையாது. இன்னும் சொல்லுவாங்க, ஆமாம் பதில் சொல்கிறாங்க, அதுக்கான கொடுத்துட்டாங்கன்னா அதை கன்கரன்ஸ் பண்ணுறாங்க. இதுதான் கிளாரிட்டி கொடுக்கணும் அவங்களுக்கு. இப்போ எவ்வளோ வாகனங்கள் வருது, வாகனங்கள் நிறுத்தக்கூடிய அளவுக்கு இங்கே இடங்கள் போதுமானதாக இருக்குமா, இல்லை வந்து வெளி மாநிலங்கள்லேருந்து யார் வராங்க, எந்த உணவு எங்கே வந்து தயார் பண்ண போகிறாங்க, போக்குவரத்து ஏதாவது இடையூறு ஏற்படும், இப்படி பல கேள்விகள் கேட்டு கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுத்து இது ரொட்டீன் ஃபார்மேட். இது நான் தாவேக்க தரப்பில் கூட நான் வந்து சில தகவல் கேட்டேன், இது ரொட்டீன். அதுக்கான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா பதில் வழங்கப்பட்டு அது வந்து கன்கரன்ஸ் போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு அனுமதி வரும். இவ்வளோதான். இதை உருட்டுறானுங்க. அவனை கூப்பிட்டு வச்சு பேசிக்கணும்னு கேட்டான். இது நல்ல ஹைப் தான் வச்சுக்கோங்களேன். இது ஒரு வகையான வந்து ஒரு மாநாட்டுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு என்ன சொன்னால் ஒரு ப்ளஸ்ஸாக தான் அமையுது. இங்கே வன்மத்தை கொட்டும் போது தான் நமக்கு இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வன்மத்தை கொட்டுறீங்க. நீங்கள் இப்போது நான் சொல்கிறேன், நாளைக்கு இல்லை நாளைக்கு மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இன்னொரு அடுத்த நாள் நீங்கள் சொன்னீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா இல்லை வேறு எந்த கட்சியாக தாவேக கூட விட்டுருங்க, வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு கட்சியை பற்றி நீங்கள் வந்து பேசுகிறீங்கன்னு சொன்னால், அந்த கட்சியின் நிலைப்பாட்டை பற்றி நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொன்னால் அவங்க தரப்புலேருந்து யாராவது வைங்க சார். அதான் சார் ஊடக தர்மம். நீங்கள் கார்த்திகை செல்வன் மிகப்பெரிய மீடியா ஜாம்பவனாக இருக்கலாம், நாம் வந்து அவருக்கு ஒரு பிரச்சனை வந்து நாம தான் பேசணும். இதே அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொன்னார், எவ்வளோ வருத்தப்பட்டீங்க. அப்போ அந்த இடத்துல நாம தான் பேசணும், அது தவறான வார்த்தையை சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் ஊடக தர்மத்தோடு நீங்கள் நடந்துக்கணும்ல. குணசேகரன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சார்ந்திருக்க ஊடகம் வேறு, உங்களுடைய ஊடகம் வேறு. குணசேகரன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு திமுக நிர்வாகியாக அவர் மாறிட்டார், அவர் பேசலாம், செந்தில்வேல் பேசலாம். ஆனால் வந்து கார்த்திகை செல்வன் பேசலாமா? ஒரு நியாயம் வேணும்ல. நீங்கள் ஆதரவாக நீங்கள் இருங்க, திமுக ஆதரவாக கூட நீங்கள் இருங்க. ஆனால் நீங்கள் விவாதத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த விவாதத்துக்கு எந்த கட்சி எடுத்துக்கிறீங்களோ அந்த கட்சி சார்பாக யாராவது அடைங்க. இல்லை அவங்க ஒரு ஆதரவாக பேசக்கூடியவங்க இருப்பாங்க, ஆதரவாக கூட ஒரு நடுநிலையாக பேசக்கூடியவங்க, அவங்கள வர வைங்க. அப்போ எல்லாரையுமே வந்து தாவேக்காக்கு எதிராக வன்மத்தை கொட்டக்கூடியவங்களை வர வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு விவாதம் நடத்துறீங்கன்னா அது எப்படி நியாயமாக இருக்கும்? பல விஷயங்கள் சார். ஊடகங்கள் எப்படி நாம் தமிழர் விஜய் அவர்கள் குறித்தான பேசு பொருளாக மாற்றி இருக்கிறார்கள், அதுக்குள்ள என்ன அரசியல் இருக்கு அப்படின்னு நிறைய தகவல்களை எங்களோடு பகிர்ந்து முடியும். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் சார். நன்றி ப்ரோ. நன்றி சார்.